மேலோட்டமாக பார்த்தால் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலைத்தான் பாரதிய ஜனதா கட்சியும் RSS உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகளும் மேற்கொண்டு வருகின்றன என்பதை போல் தோன்றும். ஆனால் அவர்கள் மிக கவனமாக கணக்கு போட்டு காய்களை நகர்த்துகிறார்கள். கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலையும் ஆழமாக விதைத்து வருகிறார்கள். அவ்வப்போது அவர்களை குறிவைத்து தாக்குகிறார்கள், தேவாலயங்களை சூறையாடுகிறார்கள், பைபிளை கொளுத்துகிறார்கள். நிறுவனமயப்பட்ட கிறிஸ்தவர்கள் ரோமன் கத்தோலிக், தென்னிந்திய திருச்சபை, ECI, TELC இப்படி ஓரளவுக்கு நிறுவனமயப்பட்ட அந்த கிறிஸ்தவ தேவாலயங்களில் வழிபாடு செய்யக்கூடிய மக்களை விட இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ், பெந்தகோஸ்தே அமைப்புகளை சார்ந்தவர்கள், தனித்து இயங்கக்கூடிய தேவாலயங்களை நடத்தக்கூடிய, ஜெபங்களை நடத்தக்கூடிய, ஊழியங்களை செய்யக்கூடிய போதகர்கள், அந்த பிரிவுகளை பின்பற்றக்கூடியவர்கள் நீண்ட காலமாக குறிவைத்து தாக்கப்பட்டு வருகிறார்கள். இப்போது நிறுவனமயப்பட்டிருக்கிற, வலுவாக நாடு முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கிற RC ரோமன் கத்தோலிக், CSI போன்ற தேவாலயங்களையும் அந்த தேவாலயங்களில் வழிபாடு செய்யக்கூடிய கிறிஸ்தவ பெருங்குடி மக்களையும் தாக்குகிற அளவுக்கு அவர்களுடைய வெறுப்பு அரசியல் வலுப்பெற்றிருக்கிறது. கடந்த ஒரு சில ஆண்டுகளாக புத்தாண்டின் போது நிறைய தோழர்கள் எனக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு சொல்வார்கள், நாங்கள் வீட்டிலே இப்படி ஒரு ஜெப கூட்டம் வைத்திருந்தோம், எங்களை வந்து தாக்கிவிட்டார்கள், நாங்கள் ஏற்பாடு செய்திருந்த ஒரு சின்ன கூடாரம் அது, அதை திறக்க விடாமல் தடுக்கிறார்கள், காவல்துறையினர் அச்சுறுத்துகிறார்கள். இப்படித்தான் தமிழ்நாட்டில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மேற்கு மாவட்டங்களில், மதுரை மாவட்டங்களில் இந்த வன்முறைகள் நடைபெற்றன. கடந்த ஆண்டு, அதற்கு முந்தைய ஆண்டு என்று கருதுகிறேன், பைபிளை கொளுத்திய காட்சியே சமூக வலைத்தளத்தில் வந்தது. இதுவெல்லாம் ஏதோ அங்கிருக்கக்கூடிய மதவெறி அமைப்புகளை சார்ந்தவர்கள் உணர்ச்சி வயப்பட்டு திடீரென்று தாக்குதல் நடத்துகிறார்கள் என்று நாம் எண்ணிவிடக் கூடாது. இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரான வெறுப்பு அரசியலை தொடர்ச்சியாக பரப்புவது என்பது அவர்களின் செயல் திட்டங்களுள் ஒன்று. செயல் திட்டங்கள் என்றால் நாம் பிரச்சனைகளை எதிர்கொள்ளுகிற வேலைகளை மட்டும் செய்கிறோம். அவர்கள் பிரச்சனைகளை உருவாக்குவதற்கென்று திட்டமிடுகிறார்கள்.